சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலினை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கட்சி பணிகள்ல தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில தற்பொழுது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்து பல டிமாண்டுகளையும் வைத்து வருகிறது. இந்த நிலையில நீண்ட வருடங்களாக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மிகப்பெரிய டிமாண்ட் ஒன்றை வச்சிருக்காரு. அது என்னவென்றால், திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு பதிலாக அவர்கள் கட்சியின் சின்னமான பம்பரம் சின்னத்திலேயே போட்டியிடுவது என்பதுதான். அது மட்டுமல்லாமல் கூடுதல் தொகுதிகள் கேட்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு குறுகிய காலமே இருக்கு. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும், அதே ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். நாம் தமிழர் தாவேக கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டி வருகிறார்கள். கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுவிட்டன. 4 முனை போட்டியால் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய மதிமுக தனித்து போட்டி என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களத்தில் உச்சகட்ட பரபரப்பும் நிலவி வருகிறது. மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கியது, தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுத்தது போன்ற நகர்வுகளால திமுக களத்தில் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுக மதிமுக இடையே அண்ணா அறிவாலயத்துல இன்னைக்கு காலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. திமுக பேச்சுவார்த்தை குழுவினருடன் மதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் ஆலோசனையும் நடத்துறாங்க. கடந்த 2021 தேர்தல்ல திமுக கூட்டணியில மதிமுகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அப்போது திமுகவின் உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிட்டாங்க. மதிமுக சார்பில் கூடுதல் தொகுதிகளுடன் தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். திமுக சார்பில் இந்த முறையும் மதிமுகவை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வலியுறுத்தி வருகிறார்கள். ஒருவேளை மதிமுக தனி சின்னத்துல போட்டி என்பது முடிவு செய்யப்பட்டால், கடந்த முறை போட்டியிட்டதை விட குறைவான தொகுதிகள் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால மதிமுகவினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மதிமுகவின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்பொழுது அவர் கூறுகையில, மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும், எவ்வளவு தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுகிறோம் என்பதனை பின்னர் அறிவிக்கிறோம். திமுகவிடம் ஒரு மாநிலங்களவை தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கவும் கேட்டு கோரிக்கை வைத்துள்ளோம். இப்பொழுது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் முடிந்திருக்கு. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து திமுக அழைத்தவுடன் வருவோம். நாங்கள் இன்னும் மதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை வழங்கவில்லை. மதிமுக எங்கள் சின்னத்தில் தனியாக நிற்கும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மற்றவற்றை இறுதியானதும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைய பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. எங்களுடைய வேண்டுகோள்களையும் கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவில்லாதது. அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு. அது கோரிக்கை வச்சிருக்கிறோம், கேட்குறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இன்னும் பட்டியல் கொடுக்கல சார். ஏற்கனவே ஐயூஎம்எல்க்கு போட்டியிட்ட தொகுதியில் ஒரு தொகுதியை குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்றாங்க சார். நீங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் குறைச்சிக்க சொல்லி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் தொடர்பாக என்ன சார்? சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். இந்த நிலையில மதிமுகவோட நிலைப்பாடு இப்படி இருக்க, திமுகவோட தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.